ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா, சூப்பரான ஒரு கேரட் கீர் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். கேரட்டும், பாலும் இருந்தா போதுங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சூடாவும் குடிக்கலாங்க. இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில்லுன்னும் குடிக்கலாம். டேஸ்ட் அருமையா இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான கேரட் கீர் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த கீர் செய்றதுக்கு ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு, இதுல இருக்க தோலெல்லாம் எடுத்துறலாம். ஒரு கத்தி இல்லன்னா பீலர் வச்சு இந்த மாரி தோலெல்லாம் எடுத்துருங்க. நீங்க அப்படியே தோலோட செய்றதா இருந்தா, அதுல மண்ணெல்லாம் இல்லாதபடி ஒரு 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப இதுல தோலெல்லாம் எடுத்தாச்சுங்க. இதே மாரி எல்லா கேரட்லயும் எடுத்துறலாம். எல்லா கேரட்லயும் தோல் எடுத்தாச்சு பாருங்க. இப்போ இத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் நம்ம குக்கர்ல வேக வைக்க போறோங்க. ஒரு குக்கர்ல இந்த கட் பண்ண கேரட் எல்லாம் சேர்த்துட்டு, இது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா பிரஷர் இறங்கிருச்சு. நம்ம திறந்து பார்த்துரலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம பால காய்ச்சிட்டு வந்துரலாம். இப்போ 1/2 கிலோ கேரட்டுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. ரொம்ப திக்கான, கிரீமியான பால் எடுத்தீங்கன்னா, 1/2 லிட்டர் போதுங்க. இன்னொரு 1/2 லிட்டர் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில ஃபேட் இல்லாத மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம கேரட் ஆறிருச்சு. அதை அரைச்சுட்டு வந்துரலாம். இந்த வேக வச்ச கேரட் எல்லாம் ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்திக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் இந்த மிக்ஸர் ஜார்ல சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம கேரட்ட வேக வைக்கும்போது குக்கர்ல தண்ணி இருக்கும் இல்லைங்களா? அதையும் இதோட சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. நல்லா பெரிய ஜாரா எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா அரைச்சுட்டு வந்தாச்சு. கேரட்ட வேக வச்சதுனால இந்த மாரி நல்லா சாஃப்ட்டா அரைச்சுருங்க. இப்ப ஏற்கனவே பால் அடுப்புல வச்சிருந்தோம் இல்லையா? அது நல்லா பொங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச கேரட்ட அதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்ப அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்ப சிம்ல வச்சுட்டு அரைச்சு வச்ச கேரட்ட இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்ப சிம்லயே வச்சு அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இதோட ஒரு 1/4 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணான்னா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லயே பால் கொதிச்சுட்டே இருக்கட்டுங்க. பால் இந்த மாரி கொஞ்சம் திக்கானதும் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளதாங்க. ஜம்முன்னு நம்ம கேரட் கீர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இத நீங்க சூடாவும் குடிக்கலாம். இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு குடிக்கலாங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேரட்ல விட்டமின் சத்து அதிகமா இருக்கு. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோட டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு குடுக்கலாம். ரொம்ப ஈஸியா ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த கேரட் கீர வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.